Hello friends, good morning. So நம்ம இன்னைக்கு வந்து கோல்ட் அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ நேற்று நம்ம சிபிஐ நியூஸுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ சிபிஐ நியூஸ்னால நமக்கு ஒரு டவுன் சைட் தான் மார்க்கெட்டில் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியா 1905 7 பாயிண்ட் மட்டும் தான் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ நாங்கள் எதிர்பார்த்தது 1900 மட்டும் மார்க்கெட்டில் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும்னு எதிர்பார்த்துருந்தோம். பட் அந்த அளவு மார்க்கெட்டில் நமக்கு மூவ்மெண்ட் இல்லை. ஸோ அதே மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்த்துருந்தோம், நல்ல ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இந்த இடத்துல நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்த்துருந்தோம். மார்க்கெட்டில் அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டும் நமக்கு நேற்று கிடைக்கல. ஸோ இன்னைக்கு ஓவராலாக பார்க்க போனால் இன்னைக்கு நமக்கு மெயினாக இருக்கிறது வந்து அப்டேட்ஸ் பார்த்துக்கணும். இன்னைக்கு மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து சிபிஐ நியூஸுக்கு பிறகு பிபிஐ நியூஸ் இருக்கு. ஸோ மேபி பிபிஐ நியூஸுக்கு பிறகு மார்க்கெட்டில் சேஞ்சஸ் இருக்கிறதுக்குரிய சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு 6 மணிக்கு பிறகு நல்ல நியூஸஸ் இருக்கு, மெயின் நியூஸஸ் இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. பெருசாக நம்ம வேறு கரன்சின்னு பார்க்க போனால் நமக்கு வேறு கரன்சியில் வந்து ஈரோட அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ ஈரோட அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க. ஈரோ ஃபாலோ பண்ணுறவங்க. அதே மட்டும் இல்லாமல் ஈரோட ஈவினிங்கும் இருக்குது, நியூஸ் டைம்ஸ் இருக்குது, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அதனால ஈரோ மார்க்கெட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லோம். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க. அதே மாதிரி நம்மளோட கோல்டு மார்க்கெட்டில் நமக்கு ஒரு 6 PM பிறகு நியூஸ் டைம்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ நம்ம அனலைஸ்க்குள்ளே போய்க்கலாம். ஸோ சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை, சேம் அப்டேட் தான். ஸோ இதில் மட்டும் சேஞ்சஸ் கொஞ்சம் பண்ணிக்கிறோம். நான் இது கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எதிர்பார்த்தது மெயினாக பை சைட் தான். ஸோ பைலேருந்து மார்க்கெட் நடக்க போது ஒரு டவுன் வர்றதுக்கு எதிர்பார்த்துருந்தோம். பட் அந்த மாதிரி நடக்கலை. ஸோ மேபி இன்னைக்கு பிபிஐ நியூஸ் 6 PM இருக்குது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜோனுக்குள்ளே தான் இப்போதைய சிச்சுவேஷனில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ லோன்னு எடுத்துக்கிட்டால் இந்த லோவை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த எரோவெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ மார்க்கெட் வந்து 2 இடத்துல பெண்டிங். ஒன்று நமக்கு இந்த ஹை திரும்ப ரீச் ஆகணும், இல்லாட்டி இந்த லோ வந்து ரீச் ஆகணும். மார்க்கெட்டில் இந்த லோ வந்து திரும்ப ரீச் ஆகக்குள்ள திரும்பவும் மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது, திரும்பவும் மார்க்கெட்டில் ஒரு பை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பை கிடைச்சா நமக்கு இந்த டைமில் கொஞ்சம் ஒரு 1916 இல்லாட்டி 1918 மட்டும் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். ஸோ 1918 மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம நேற்று பேசின கீ ஜோன் 1919 1920. ஸோ இந்த கீ ஜோனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து நமக்கு பை வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இதில் மார்க்கெட்டில் பெண்டிங். ஸோ இந்த ஜோன் ஸோ அதை நம்ம பார்க்குறது வந்து ஷார்ட் டைமுக்குரிய அப்டேட் தான். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல பெண்டிங். ஸோ அதே ரீசன் மாதிரி இன்னொரு இடத்துலையும் மார்க்கெட் பெண்டிங்கில் இருக்குது, செல் சைட்டில். ஏன்னா சிபிஐ நியூஸுக்கு பிறகு மார்க்கெட் இந்த இடத்துல இவ்வளோ தூரம் மார்க்கெட் ரீச் ஆகிருக்கு. அதாவது 1915 எபோவ் மேலே க்ளோஸ் வைக்கணும் தான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஸோ க்ளோஸ் வச்சிருந்தால் கட்டாயம் மார்க்கெட் வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கும். பட் அந்தளவு மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கல. ஸோ நான் எதிர்பார்க்குறது மாதிரி இந்த ஜூன் தான். ஸோ மேபி அப்படி நடக்கலை, மார்க்கெட் வந்து டவுன் வரும், இவ்வளோ தூரம் வரல. திரும்பவும் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆனிச்சுன்னா, இதுலேருந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆனிச்சுன்னா கட்டாயம் இந்த ஜோன் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் திரும்ப ஒரு டவுன் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது டவுனுக்குரிய ஆப்ஷன். ஸோ அதனால் இது ரெட் கலர் ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அப்புக்குரியது பார்த்தோம், இந்த ஜோன் வேணா அது கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இது க்ரீன் கலர், ஸோ இது ரெட் கலர். ஸோ பெண்டிங் இருக்கிறது இந்த 2 ஆர்டர் மட்டும்தான். ஸோ இதில் கட்டாயம் மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு ஏதாவது ஒன்று ரீட்ரேஸ்மெண்ட் சரி பிரேக் அவுட் சரி நடக்கணும். ஸோ பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பை சைட் செல் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நான் மெயினாக எதிர்பார்க்குறது வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் பை சைட் தான் எதிர்பார்க்குறோம் இன்னும். ஏன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு கிடைச்சாதான் நம்ம அதில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிரியேட் ஆகணும். ஸோ அந்த ஜோனை வச்சு தான் நம்ம மார்க்கெட்டில் வந்து ஒரு டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கலாம். என்னன்னா கண்டினியூஸாக நமக்கு டவுன் வந்துட்டே தான் இருக்குது, எந்த இடத்துலையும் கரெக்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கல. ஸோ 1930 இருக்குது. ஸோ 1930லேயும் ஒரு மார்க்கெட் பெண்டிங் தான். ஸோ மேபி அதுலேயே ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆனிச்சுன்னா நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வச்சுட்டு மார்க்கெட் வந்து செல் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போது சிச்சுவேஷனில் நம்ம எதிர்பார்க்குறது வந்து ஒரு
அப்சைட். ஸோ அந்த அப்சைட்லேருந்து மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ அதுலேருந்து மார்க்கெட் வந்து டவுன் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ லாங்னு பார்த்தோம்னா இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு பை எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த பை வந்து கட்டாயம் வந்து 1922 இல்லாட்டி 1920 மட்டும் ரீச் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இவ்வளோ தூரம் மார்க்கெட் போகிறதுக்கு இருக்குது. இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் இந்த இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸாக நம்ம சொன்ன மாதிரி இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் எதிர்பார்க்கறது இவ்வளோ தூரம் தான். ஸோ மேபி மார்க்கெட் அவ்வளோ தூரம் போகலை. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. இந்த ஜூனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஜூன் ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம், ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்குங்க. ஸோ இந்த ஜூன் வேணா இந்த ஜூனுக்கு கலர் ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஜூனில் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் இந்த ஜூனில் வந்து ஒரு டவுன் சைட் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வார டவுன் சைட் வந்து கொஞ்சம் லாங்காக 1900 மட்டும் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு ஆப்ஷன். ஸோ வேணா இதை கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் மேலே கொண்டு போய்க்கிறோம். மேபி இவ்வளோ தூரம் வந்தால், இவ்வளோ தூரம் மார்க்கெட்டில் வந்தால் அது நடக்க சான்சஸ் இருக்குது. அப்படி எதுவுமே நடக்கலை, மார்க்கெட் இந்த ஜூனையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த ஜூனில் உங்களுக்கு செல் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இவ்வளோ தூரம் மார்க்கெட் பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா கட்டாயம் வந்து 1900 மட்டும் உங்களுக்கு டார்கெட் இருக்குது. ஸோ 1900 மட்டும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு பை சைட் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா பை சைட் வந்து இந்த ஜூனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னு வைங்களேன். இந்த ஜூனை, அதாவது நம்ம ப்ரீவியஸாக பேசின இந்த மெயின் கீ ஜோன். ஸோ இந்த 1919, ஸோ வேணால் நம்ம நோட் பண்ணிக்கிறோம், 1919 1920. ஸோ இந்த ஜூனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்பவும் ஒரு பிரேக் அவுட் நடந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து மெயினாக இதில் தேவையான அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ இது வந்து நான் எதிர்பார்க்குறது ஏ ஆப்ஷன், அப்படி இல்லை இது பி ஆப்ஷன். ஸோ ஏயும் நடக்கலை, ஏ நடந்துருச்சு, பி நடக்கலை, பட் அது சி பிரேக் அவுட் நடக்குன்னா கட்டாயம் உங்களுக்கு சி ஆப்ஷன் கிடைக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. கீ ஜோன் சேம் தான், கீ ஜோன் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. அதே மாதிரி இதுலேயும் பார்த்துக்கிங்க, அந்த 1916 1919 மார்க்கெட் நமக்கு பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி இருந்தால் ஃபார்வர்ட் சார்ட்டில் கட்டாயம் வந்து என்ன நடக்க போகுது, மார்க்கெட் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. சேம் அப்டேட் தான், டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ வெயிட் பண்ணோன்னா நம்ம பிபிஐ நியூஸில் மார்க்கெட் வந்து நல்ல எஃபெக்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. மேபி பிபிஎஃப் நியூஸுக்கு பிஃபோர் நம்ம சொல்லியிருந்த மாதிரி தான் பை சைட் ஃபோக்கஸ் ஆகியிருந்தால் கட்டாயம் மார்க்கெட் வந்து செல் ஜோன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட் டவுன் சைக்கிள் இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு. என்ன காரணம்னா நேற்று நமக்கு சிபிஐ நியூஸ் நேரம் கிடைச்ச அப்டேட் வந்து செல் தான். ஸோ மேபி பிபிஐயும் அதே மாதிரி நடக்க சான்சஸ் இருக்குது, சேம் ஆப்ஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்படியே நம்ம வந்து இன்ட்ராடே அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு பிறகு, அதாவது டியூஸ்டே 12க்கு பிறகு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட். ஸோ அதுக்கு பிறகும் ரெட் கலர் கேண்டில் தான். பட் இந்த ப்ரீவியஸாக இருந்த இந்த லோ வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வைக்கல. ஸோ இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து இந்த லாங் கேண்டிலாக க்ளோஸ் வச்சுருந்தா ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம், மார்க்கெட்டில் வந்து ஒரு கண்டினியூவாக ஒரு டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆக போகுது. பட் இதுவும் மார்க்கெட் இந்த விக்கை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜூனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வைக்கல. கரெக்டாக அது பிரேக் அவுட் பண்ணி நமக்கு க்ளோஸ் வச்சுருந்தா நல்ல கன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டில் நம்ம வந்து செல் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் இருந்தாலும் ஒரு ரெட் கலர் கேண்டில் கிடைச்சிருக்கனால ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்குறோம், ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்குறோம். 50% ஒரு 1916 ஒரு 1919 மட்டும் எதிர்பார்த்து அதில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி வீக்லி அப்டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா ப்ரீவியஸாக க்ளோஸ் வச்ச வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ அந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு பிறகு மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கிறது வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் தான். பட் அதை வந்து இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கல. ப்ரீவியஸாக இந்த 1914 இல்லாட்டி 1912 கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கல. ஸோ இதை வந்து க்ளோஸ் வச்சிருந்தா நமக்கு கன்ஃபர்மேஷன் என்னன்னா நமக்கு வந்து செல் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இதில் கன்ஃபர்மேஷன் இல்லை, வேணா நீங்கள் பாருங்கள் இந்த ஜோன். அதே மாதிரி இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு லாங் கேண்டிலாக வந்து க்ளோஸ் வச்சிருக்கும். லாங் கேண்டிலாக க்ளோஸ் வச்சுருந்தா நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஜோனை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, அதனால நம்ம வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி நடக்கலை. ஸோ இன்னுமே மார்க்கெட்டில் வந்து பை சைட் தான் இருக்குது. ஏடா இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் நடக்கலை.
ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட். ஸோ மந்த்லி சார்ட்னு எடுத்துக்கிட்டாலும் அதே சேம் ஆப்ஷன் தான். ப்ரீவியஸாக க்ளோஸ் வச்ச மந்த்லி வந்து நமக்கு ஒரு க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த க்ரீன். ஸோ அந்த க்ரீனுக்கு பிறகு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, திரும்பவும் க்ளோஸ் வச்சிருக்கு இந்த ஜோன் தான். ஸோ இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட் இதுக்கு பிலோ க்ளோஸ் வச்சிருந்தா நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் மார்க்கெட்டில் வந்து செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதுக்கு. பட் கரெக்டாக கன்ஃபர்மேஷன் நடக்கல. திரும்பவும் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு இந்த ஜோனில். ஸோ மெயினாக க்ளோஸ் வச்சிருக்கணும் இந்த ஜோனில் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கணும் இந்த ஏரியாவில் க்ளோஸ் வச்சிருந்தா நமக்கு கன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த மந்த் க்ளோஸ் வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு 15 டேஸ் 16 டேஸ் இருக்குது. ஸோ 15 டேஸுக்கு பிறகு மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு கீழே க்ளோஸ் வச்சா கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ஸோ இல்லை மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருச்சுன்னா நம்ம திரும்பவும் பை சைட் தான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த மந்த்லி வீக்லியை வச்சு தான் நம்ம வந்து பை ஆப்ஷனா செல் ஆப்ஷனான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம பை ஆப்ஷனில் தான் இருக்கும். காரணம் வந்து இதில் கரெக்டான ஒரு பிரேக் அவுட் நடந்து க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சா தான் நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஜோனையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு, இதையும் க்ளோஸ் பண்ணி தான் மார்க்கெட் வச்சிருக்கு. இது கொஞ்சம் டீப்பாக க்ளோஸ் வச்சிருந்தா செல் ஜோன் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இன்ட்ராடேலையும் அதே சிச்சுவேஷன் தான். இன்ட்ராடேலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 12 இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து கொஞ்சம் க்ளோஸ் வச்சிருந்தா ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் நம்ம பை சைட் செல் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் பெண்டிங் தான் 1885. ஸோ வெயிட் பண்ணுவோம். இந்த வீக் வந்து நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைச்சால் அதுலேருந்து மார்க்கெட்டை வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கணும், கட்டாயம் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கணும். மார்க்கெட்டில் எப்பயுமே நமக்கு ஒரு மெயினாக ஒரு டவுன் சைட் வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த விஷயத்தை பாருங்கள், இது இன்ட்ராடே அப்டேட் தான். இங்கேருந்து வர்ற மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப ஒரு டவுன், திரும்ப இதே நடக்க போகுது. என்னன்னா கண்டினியூவாக டவுன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன நடக்க போகுது, மார்க்கெட் திரும்பவும் ஒரு லாங் பை போகிறதுக்குரிய சான்சஸ் ஆகிடும். ஸோ அதனால கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்காது. ஆனால் அந்த மார்க்கெட்டில் எப்படி நடக்கணும்னா கட்டாயம் வந்து இங்கே ஒரு டவுன் வந்து இதில் ஒரு மார்க்கெட் வெயிட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கணும். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்டாக இருந்தால் ஸோ நம்ம மார்க்கெட்டை வந்து திரும்ப ஒரு டவுன் சைட் பண்ணலாம், இல்லாட்டி அதுலேருந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த அப்டேட்டுகளை வச்சு இந்த ஜோன் பிரேக் அவுட் பண்ணதா இல்லையான்னு வச்சு நம்ம மார்க்கெட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். பட் அந்த மாதிரி நடக்கலை. ஸோ நடந்தால் கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது இந்த 2 மந்த்தாக. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து இந்த அப்டேட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் 30 மினிட்ஸ் இல்லாட்டி 1 hour சார்ட் 15 மினிட்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. மெயினாக வந்து நீங்கள் 4 hour சார்ட் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இதில் இப்போ 4 hour சார்ட்டில் வந்து சில கன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுலேருந்து நேற்று 13, இன்னைக்கு 14. ஸோ மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ மேபி மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, என்னென்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் வெளியே வரணும், இந்த ஜோனை விட்டு மார்க்கெட் வந்து வெளியே வரணும். இந்த ஜோனை விட்டு மார்க்கெட் வெளியே வந்தால் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம், பை செல் எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும். ஸோ இந்த 4 hour சார்ட் வந்து நமக்கு ஒரு க்ரீன் கலர் கேண்டலாக இருக்குது. மேபி இது ஒரு க்ரீன் கலர் கேண்டலாக இருந்தால் மார்க்கெட் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மார்க் அப்டேட்ஸ் கொடுங்க. ஸோ நம்மளோட நியூஸ் சேனலும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுலேயும் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.